ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் மட்டன் கறியில் நூடுல்ஸ் செய்வோம். ஆரம்பமாக அரைச்ச மெல்லிய ஸ்லைசஸாக வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணியை சேர்த்து எண்ணெய் உப்பை சேர்த்து தண்ணி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நூடுல்ஸை சேருங்க. நூடுல்ஸை மிச்ச நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வெந்திந்த அதே கணக்கு. அதோடு அதை வடிச்சிட்டு தண்ணியால் கழுவிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் சால்ட் கொஞ்சம் மேலுக்கால தூவிட்டு பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூனை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. அதன் பின்னால் ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து கரோப்பட்ட கலாம்பூர் ஏலக்காய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா தாளிங்க. அதன் பின்னால் வெங்காயத்தை சேருங்க. அது லேசாக மடையும் கொண்டு வரப்போக்கில் அவிச்ச அரைச்ச சேர்த்து நல்லா தாளிங்க. தாளிக்க போக்கில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்தமிண்டா கறியில் நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதன் பின்னால் தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்சம் மடங்க போக்கில் உப்பு, கட்டர்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொச்சுக்கத்தூளை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இங்கே நான் 200 மில்லி மட்டன் ஸ்டோக் எடுத்து வச்சிக்கிறேன். மட்டனை அவிச்ச தண்ணி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இந்த ஆணம் நல்லா வெந்து கொண்டு வரப்போக்கில் நச்சிரம் தூள் ஒரு கரண்டி சேர்க்குறேன். இப்போ இந்த ஆணத்தை கொஞ்சம் நாங்கள் இறுக்கமாக விடணும், கொஞ்சம் வற்ற வைக்கணும். இந்த அளவுக்கு இறுக்கமானதுக்கு பின்னால் நாங்கள் அவிச்ச நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லமாய் பரட்டினதுக்கு பின்னால் பட்டர் பீசஸை மேல்கால போட்டு கொஞ்சம் நேரம் டம் பிடிக்க வைங்க. அதோடு சூப்பராக இந்த நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டாகிக்கும். நான் சொன்ன போல் நூடுல்ஸை அவிச்சதுக்கு பின்னால் அதை தண்ணியால் கழுவி பட்டர் சேர்த்திங்கண்டா இதே போல் குலையாமல் நூடுல்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.